பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த தெய்வ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வேத சிந்தையில சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானின் சபைகளில் நிலைநிற்பதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம துன்மார்க்க ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னா நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு நடக்க போகிற ஒரு நியாய தீர்ப்பு அது நமக்காக அல்ல, துன்மார்க்கனுக்காக அல்ல, துன்மார்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. ஏன் அப்படின்னா, அவன் பூமியிலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் துன்மார்க்கத்திலே அவர் வார்த்தையின்படி வாழாமல் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்து முடித்து விட்டார் அப்படின்னு நம்ம மத்தேயு புஸ்தகத்துல, லூக்கா, யோவான் புஸ்தகங்களில் வாசிக்க முடியும். இல்லையா? பூமியில் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையின்படி நமக்கு நியாயம் தீர்க்கிறவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வச்சிருக்க வேத புஸ்தகமே உங்களை நியாயம் விசாரிக்கும், நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம எப்படி வேணாலும் வாழ்வதல்ல, எப்படி வேணாலும் செய்வதல்ல, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நீதிமானின் வாழ்க்கை நமக்கு இருக்கணும். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை விட்டு விலகிக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்பவே நியாயத்திற்கு செய்தாச்சு, ஆக்கணைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படணும்னா தேவனுடைய சபையிலே நிலை நின்று தேவனுக்கு இடத்துல அவரை பார்த்து அவரோடு வசனத்தை கேட்டு அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். ஊழியக்காரர்களா இருந்தாலும் விசுவாசிகளுக்கு இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் மாறும் பொழுது வருத்தப்படாது இருக்க. ஏன்னா அவன் நீதிமான் சபையில் நிலைநிற்க கூடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். நீதிமான் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களுக்கு அநேக போதகர்களே, தேவன் உங்கள் துச்சமாய் இருக்கிறார். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்க. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த ஊழியத்தின் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால போதகர்களே, வருத்தப்படாதீர்கள். நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய சத்தத்தை துணித்துக் கொண்டே இருங்க. அதே போல விசுவாசி பிள்ளைகளுக்காகவும் சொல்லுகிறேன், நீங்கள் சபையில அடங்கி இருங்க. கர்த்தருடைய வெள்ளத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. எந்த சபையில இருக்கிறீங்களோ அந்த சபையில கர்த்தருடைய அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ்ந்து அதில் அமர்ந்து அந்த சபைக்கு நீங்கள் ஒரு தூணுகளாய் மாறுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது அங்கங்க இருக்கிற சபைகள் வளர்ச்சிக்காக, அவர் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காகத்தான் உங்களை அந்த சபையில வைத்திருக்கிறார். இல்லையா? மனிதர்களுக்காக சபைக்கு போகக்கூடாது. கர்த்தரை தொழுது கொள்ளும்படி போங்க. கர்த்தர் இன்னால் சொல்வார் என்று எதிர்பார்ப்போடு போவீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வாங்க. அதனாலதான் அந்த வசனம் சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுகிறார், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபைகளில் நிலைநிற்க முடியாது. பாவத்தையே விடுங்க, துன்மார்க்கமான சிந்தை நடப்பிக்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் வைப்பார் என்று அவர் வேத வாக்கியங்கள் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேத சிந்தனைகளுக்கெல்லாம் பிரியமா இருக்கு.